அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நாம் இந்திரனை பற்றி நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். யார் இந்திரன் என்பதற்கு முன் நாம் இந்திரனை யாராக அறிந்திருக்கிறோம் என்று யோசித்தால், அவன் ஒரு இந்து மத கடவுள்களில் ஒருவனாகவும் மலை கடவுளாகவும் தான் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்திரன் என்பவர் இந்து மத கடவுள் மட்டுமல்ல, அவர் பௌத்துவம் சமணம் ஆகிய இரு பெரு மதங்களிலும் அறியப்படுகிறார். இதற்கு பெரிய சான்றுகள் தேவையில்லை, விக்கிரத்தரவுகளே போதுமானதாக இருக்கிறது. ஆனால் தமிழில் இந்திரன் எவ்வாறு அறியப்படுகிறார் என்றார், அவர் மருத நிலத்தின் கடவுள் என்று நமக்கு காட்டப்படுகிறார். இதை வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று நமக்கு நிகண்டு கூறுகிறது. இந்த தொல்காப்பிய வரிகளில் எதை வைத்து இந்திரன் என்பவன் மருத நிலத்துக்கு உரியவன் என்று சொல்லப்படுகிறான் என்று ஐயம் பலருக்கும் ஏற்படலாம். ஆனால் இன்றும் பலரும் தங்களின் ஆய்வில் இந்திரன் மருத நிலத்திற்கு கடவுள் இல்லை என்றும் அது வேந்தன் என்றும் பெரிதும் சொல்லப்படுகிற அரசனைத்தான் குறிக்கிறது என, அரசன்தான் மருத நிலத்தினைக்கு தெய்வமானவன் என்று கூறுகிறார்கள். சிலர் வேந்தன் என்ற சொல் உருவான விதத்தை வைத்து அது முருகனை குறிக்கலாம் என்று ஒரு ஐயப்பாட்டையும் கூட வைக்கிறார்கள். வேல் ப்ளஸ் தன் வேல்தன் என்றானது. முருகன் ஒரு அரசன் என்று கோட்பாட்டின்படி இதையே பெயரால் அரசர்கள் அழைக்கப்பட்டதால் வேந்தன் என்ற சொல் அரசன் என்ற பொருளை ஏற்று நிற்கிறது என்ற வாய்ப்பை நமக்கு உணர்த்துகிறது. எனவே அனைவராலும் அதிகப்படியான இந்திரன் என்பவன் மருதத்திணை கடவுள் இல்லை என்பதை முன் நிறுத்தப்படுகிறது என்பதை நாம் ஆய்வில் உட்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் சிலப்பதிகாரம் சொல்லும் இந்திரவிழா நிறுத்தி யோசித்தால் இந்திரவிழா இன்றும் நடைபெறுகிறது. அந்த இந்திரவிழா மருதநில மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வேளாண்மை முடிந்ததும் கொண்டாடுகிறார்கள் என்றால், மதுரை பாலமேடு ஏறுதழுதல் நிகழ்ச்சியும், மதுரை கதிர் அறுப்பு திருவிழாக இருக்கக்கூடிய மாடக்குளத்தில் மீனாட்சி அம்மை அங்கு கதிர் அறுக்கும் திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள். அதே சமயத்தில் முருகனுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சியை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மடத்திற்கு மறுவீடு செல்லுதல் என்ற வரலாறு இன்று வரை இருந்திருக்கிறது. ஆனால் ஆய்வாளர்கள் கூறுகிறார், மக்கள் மலைக்கடவுளாக இந்திரனை பார்ப்பதால் மருதநில மக்கள் தேவேந்திரகுல மக்கள் அவரை மழை வேண்டி கொண்டாடுகிறார்கள் என்று கூறுவார்கள். தமிழ் வல்லுநர்களும் அப்படித்தான் கூறி வருகிறார்கள். மலைக்கடவுள் இந்திரனா வருணனா என்று ஒரு குழப்பம் பிறக்கிறது, தேடல் தொடங்குகிறது. மலைக்கடவுள் யார் என்றால் விக்கி வருணன் என்கிறது. இந்திரன் யார் என்றால் மலைக்குரிய சக்திகளை கொண்டவன் என்றும் அவனே மலையை தருகிறான் என்றும் கூறுகிறார்கள். ஆக இந்திரன் வருணன் என்ற இரண்டு வார்த்தையில் மருவிய சொல்லாக இருக்கலாம். அதாவது வார் அனன், அதாவது யானையை உடையவன். வார் என்றால் யானை என்பதன் நாம் அறிவோம். நமக்கு வருணன் யானையாக உடையவனா என்று ஒரு கருத்தை அல்லது ஒரு ஐயத்தை நாம் முன்னிறுத்துகிறது. ஆனால் நாம் அறிந்த வருணன் மகரத்தை உடையவன். அப்படியாக அந்த யானை யாருடையதாக இருக்கலாம்? ஒருவேளை மருதநிலக் கடவுள் வேந்தன் இந்திரனுடையதாக இருக்கலாம். இந்திரன் தானே யானை இருக்கிறது, இந்திரன் கிட்ட தானே யானை இருக்கிறது. இந்திரன் என்ற சொல் ஐந்திர சித்தன் என்று சொல்லில் திரிவாக இருக்கலாம். லெகிமம் போன்ற 5 சக்திகள் தெரிந்தவன் ஐந்திர சித்தன் யார் என்று முதலில் நாம் அறிய வேண்டும். அவன்தான் இந்திரசித்தன். ஐந்திர சித்தன் என்றவன் இந்திரசித்தன் ஆனான். இவன் ராவணன் புதல்வனாவான். இவன் எப்படி நெய்தல் நிலக் கடவுளாக முடியும்? இவனிற்கு எதற்கு இந்திரவிழா என்று கூட கேட்கலாம். இவனிற்கு இருக்கும் இன்னும் ஒரு பெயர் மேகநாதன். அதுதான் லெகிமம். லெகிமம் என்பது வானில் யோக நிலை பறப்பது. அதனால்தான் அவன் மேகங்களில் இடையே பறந்து மேகநாதனானான். அப்படியானால் அவன்
மழை வர வைக்கக்கூடிய திறன் உடையவனாய் என்று பார்த்தால் இல்லை. மேகங்களை வைத்து எப்பொழுதும் மழை வரும் என்று வருங்கால மாற்றங்களை கூறி வேளாண்மைக்கு உதவியவன். அதனால் தான் மருதநலத்தில் அவனுக்கு எந்திரவிழாவும் நெய்தலில் அவனுக்கு அத்திணைக்கு உரிய தலைவன் இடமும் கிடைத்திருக்கிறது. அவன் மேகநாதன் என்பதனால் தான் இந்திர உலகம் என்பது மேகங்களின் இடையில் இருப்பதாய் கூறப்படுகிறது போலும் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆய்வுகளை தாண்டி நாம் அறிவு சொல்வது தினேஸ்வரா ரமேஷ் போன்ற இந்திரன் இந்திர சித்துக்கள் மேகநாதன் வருணன் எல்லாம் ஒரே பெயரோடு உலகின் வேறு வேறு மூலைகளில் பிறந்திருக்கலாம். வேறு வேறு காலத்தில் கூட அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். நாம் அவர்களை ஒன்றோடு ஒன்று பொருந்தி சண்டையிடலாம். அதில் தவறு இல்லை. வாதங்கள் சில நேரங்களில் வரலாற்றை நமக்கு வேறு விதமாக கூட காட்டச் சரியாக இருக்கும். இவை 100% சரி என்றாலும் கூட இந்த கோட்பாடுகள் உண்மை என்று நிறவும் வரையும் நாம் பாடலால் நூல் வரிகள் மற்றும் மாய மந்திர கதைகள் கூறும்போது தேவ உலக கண்ணீர்களுடன் ஆடி பாடும் இந்திரனை வணங்கலாம். உண்மை என்றால் பொழுதிலும் அவன் சித்தைகள் அறிந்த தமிழன் என்ற ஒரு பெருமை நம் நமக்கு சேரும். மதத்தோடு ஒன்றின்று இருப்பதாலும் கடவுளாக இருப்பதாலும் நாம் கேள்விகளை சுருக்கி கொண்டால் அவன் இறுதி வரைக்கும் ஒரு மாயாவியாக இருந்து விட்டு போவான். இவை இதனை பற்றியும் இந்திரன் பற்றியும் பலரும் ஆய்வுகளின் கூற்று. இதில் என்னுடைய வேலை என்பது அவர் தேடியது மட்டுமல்ல. ஆய்வாளர்கள் அவர்களுக்கு சொல்வது என்றால் மருதநலக் கடவுளாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் கடவுளாக இந்திரன் இன்று வரை போற்றப்படுகிறார் என்பது வணங்கப்படுகிறார் என்பது இன்றளவும் உறுதித்தன்மையாக இருக்கிறது. உலகிலேயே அதிகமாக பாடப்பட்ட பழங்கால கடவுள்கள் அல்லது வீரன் இந்திரன்தான். ஜில்காமேஸ் ஹெர்குலியஸ் போன்றவர்களை விட மிக அதிகமாக போற்றப்பட்டவன். அவர்களை விட அதிகமான சாதனைகளை புரிந்தவன். உலகில் மிக பழமையான சமய நூல் ரிக்வேதம். அதில் 250 பாடல்கள் இந்திரனை பற்றியவே கூறுகிறது. மேலும் 50 பாடல்களில் அவன் மற்ற கடவுளுக்கு பாடப்படுகிறான். அதாவது ரிக்வேதத்தில் 4 ஒரு பகுதி. இந்திரன் என்பது ஒரு வரலாற்று நாயகனின் பெயர். இந்திரன் என்பது ஒரு பதவியின் பெயர் ஆகும். அதாவது பிரதமர், ஜனாதிபதி, தலாய் லமா, போப்பாண்டவர், சங்கராச்சாரிய என்பது போல இதுவும் தெரியாமல் வெள்ளைக்காரர்கள் அறிஞர்கள் உளறிக்கொண்டு கிளறி மூடியிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் எழுதியவற்றை படிக்காமல் இந்திய சாது சக்தி அதில் எழுதியதை முதலில் படித்தால் இந்து குழப்பங்கள் வராது. உலகில் மிக பழமையான கடவுள் இந்திரன்தான். துருக்கி நாட்டின் பொகஸ்கோய் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட களிமண் கல்வெட்டுகளில் இந்திரன் பெயர் கிமு 1400 இருக்கிறது. இதற்கு முன்னமே அவன் இந்தியாவில் வழிபட்டான். பாரசீக ஜொராஸ்ட்ரர் எழுதிய ஜெகண்டு அவஸ்தாசிவில் இடங்களில் இந்திரன் பெயர் உண்டு. இதைவிட மிக அதிசயமான விஷயம் சுமேரியா, பாப்புலேனியா, எகிப்திய, கிரேக்க, ரோமானிய தெய்வங்கள் எல்லாம் செத்து போய் மியூசியங்களில் முடங்கிவிட்டன. ஆனால் இந்திரனோ வேத முழக்கம் கேட்கும் இடங்களில் எல்லாம் இன்றும் குறிப்பாக கோவில்களிலும் பிராமணர் வீடுகளிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயங்கள் வசிப்பிடங்களிலும் தினமும் வழிபடுகிறான். பிராமணர்கள் செய்யும் சந்தியானாபக்கம் என்னும் அந்திப்பொழுது பிரார்த்தனையிலும் இந்திரன் வழிபாடு தினமும் வருகிறது. தெய்வான இந்து சமயத்தினின் உருவக் கடவுள்கள் ஒருவராக இருக்கிறார். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனின் மகள் முருகபெருமானினுடைய மனைவி சூரபத்மனை போரில் வென்றவன் முருகனை திருப்பரங்குன்றத்தில் மணமுடித்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இடத்திற்கு மறுவிடாக இன்று வரை சென்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரன் என்பவன் இந்து மத கடவுள் மட்டுமல்ல, அவன் பௌத்தமும் சமணம் ஆகிய 2 மதங்களிலும் அறியப்படுகிறார். இதற்கு பெரிய சான்றுகள் எதுவும் தேவையில்லை. கேரளாவில் வந்தளத்து மகாராஜா குழந்தை இல்லாமல் மனமிருந்தி வந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற ஒரு அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்ததாகவும் அவர்களுக்கு உதவுவதற்கு சிவனும் விஷ்ணுவும் பிறந்தவர்கள் என்றும் ஐயப்பன் விஷ்ணுவாக மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார் என்ற ஒரு வரலாற்று சுவர்கள் கூட பேசி வருகிறார்கள். குழந்தையாக பிறந்த ஐயப்பனுக்கு மரத்தில் அடியில் விட்டு சென்று விட்டார்கள். ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்களால் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா. பக்திமான பந்தளத்து மகாராஜாவின் பிள்ளையில்லா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையாக அங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள். வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையில் அழுகுரல் கேட்டான். அங்கு குழந்தை அழுகிறது என பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டான். அண்டவா, என் குழந்தையில்லா இந்த குறையை தீர்க்க இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அக்குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றுகிறார். அரிசியும் ஆட்டிலா மகிழ்ச்சியடைந்தும் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள். குழந்தைகள் கண்டு அனைவரும் சொக்கிப் போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழுவை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைகள் என கூறி கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். இன்னையில் மகராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அரசனும் அரசையும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள்.
ஆனால் எங்குமே நல் மனதை கொடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா. ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். ஆனால் அடுத்த மன்னனாக அவன் வர வாய்ப்பிருக்கிறது. பிறந்த குழந்தை இருக்க வேறொருவர் எப்படி அரசனாக்குவது என அரசியல் மானத்தில் நஞ்சை கலந்திருக்கிறார்கள் சிலர் பேர். தீய போதனையால் அரசின் மனம் மாறினான். தான் வயிறு வழியால் அவதிப்படுவதாக வயிறு உறைந்தான் அரசை வைத்தியரை. புள்ளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிறு வழி தீரும் என அரக்கன் கூற வைத்தான். ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மை. தாய்க்கு புள்ளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்தாள். வெள்ளெடுத்தாள். வெள்ளாளி வீரன் வீரமணி கண்டன் வதம் செய்தான். மகிழ்ச்சியை அவர் அவதாரம் புகித்து பூர்த்தி பெற்றார். தேவர்கள் பூமாறி புலிந்தனர். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புட்டை சூழ புலிமே ஏறி நாடு சென்று ஐயப்பன் வந்தான். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனான். அரசிதன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினான். ஐயப்பன் அவ்வாறே செய்தும் அருளை செய்திருக்கிறார். பெண் அவதார காரண பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டும் ஒரு மங்குமாறும் கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் அருளுரும் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமி அவர்கள். இன்று நாம் ஐயப்பனை அங்கு வந்த தவக்கோலத்தில் காணும்போது ஐயப்பன் இரு கால்களிலும் கண்டி துண்டு கட்டியிருப்பதை போலவும் நாம் காணலாம். அதற்கு ஒரு காரணமும் கூறப்படுது. ஐயப்பனை காண பந்தளத்து மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தினால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய இழந்திருக்கக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அந்தஸ்தரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கஸ்திரத்தின் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள். மற்ற கோவில் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு மேல் கொடை நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5ஆம் நாள் தாழ்த்தப்படுவதாக ஐதீகமாக கூறுகிறது. யாவருக்க பயமே என்பது முருகபெருமானின் அருள்வாக்கு. எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றுகள் தோன்றும் கோயில்களை கொண்டிருக்கிறார். அத்தகைய முருகபெருமான் பிறப்பை பற்றி புராண கதைகள் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முருகபெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியர் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் 5 வழிபாடுகளில் முருகன் சேவையனாக வருகிறார். சேயன் குறிஞ்சி நில தலைவனாகவும் 5 முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாகவும் ஆயோனும் திருமாலும் மருத நிலத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனும் பாலை நிலத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய நெய்த நிலத்தின் தெய்வமாக இருக்க வர்ண பகவானும் இருக்கிறார்கள் என்பது. முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழராக இருப்பதால் இக்காலத்தில் அவர்களை தமிழ் கடவுள்கள் என அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். முருகன் என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகன் ஆகிறான். அதில் தமிழில் மெல்லினம் இடையினம் மற்றும் வல்லினத்தோடு ஒரு சேர இணைத்த பெயராக அமைந்திருக்கிறது. முருகனை வழிபடும் பழக்கம் பழங்காலத்தில் தொட்டே இருந்திருக்கிறது. அவரது வழிபடும் மதத்திற்கு கௌர மதம் என்று இருக்கிறது. தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்புகளாக இருக்கிறது. தமிழர்கள் எங்கு செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்க்கிறார்கள். அவ்வாறு இன்று தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளிலும் முருகனை வழிபாட்டு செய்கிறார்கள். இன்று முருகன் கோயில் வழிபாடு என்பது சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் அசைவ வழிபாடாக இருந்ததாக தமிழ் இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கிறது. தினைமாவு ஆட்டு ரத்தம் படையிலிட்டு வழிபட்டர் இதை பற்றிய குறிப்புகள் திருமுருகாற்றுப்படை நமக்கு விளக்குகிறது. தமிழ் இலக்கியத்தில் தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள் பிற மொழிகளிலும் நிறைய இருக்கிறது. அவ்வாறு கந்தபுராணம் வடமொழி இலக்கியத்திலிருந்து தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டது. அதிலும் முருகபெருமானுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்தில் அறிமுகமாகிறாயோ அவ்வாறு வந்த கதையிலும் சில பகுதிகளை நாம் காண்போம். அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசரான இமாமன் மன்னனின் மகனாக பிறந்தார். அவர் மீண்டு சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் கந்தமான பாரதத்தில் தங்கியிருக்கிறார். அங்கு சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வினை கழித்தார்கள். அதன்பின் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டிருக்கிறார். சிவனின் 3 மகள்களாக பற்றிய கதை தெரியுங்களால் உங்களுக்கு தெரியாது. அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதை தனது பக்தியாக நினைத்தவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் அசுரகுல தெய்வமாக சூரபத்மன் மற்றும் அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்திருக்கிறார். வானுலகம் வெறிச்சோடி இருந்து 3 உலகங்களின் பேய்கள் ஆட்சி நடந்திருக்கிறது. இப்படி பல வரலாற்று சுவடுகளை கொண்ட தமிழகத்தில் இப்படி ஆன்மீகத்தைகளையும் கலாச்சாரங்களையும் பண்பாட்டுகளையும் கொண்ட ஒரு வழிபாட்டு தலங்களை பற்றி நாம் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நாம் இந்திரனை பற்றி நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம்.
யார் இந்திரன் என்பதற்கு முன் நாம் இந்திரனை யாராக அறிந்திருக்கிறோம் என்று யோசித்தால், அவன் ஒரு இந்து மத கடவுள்களில் ஒருவனாகவும் மலை கடவுளாகவும் தான் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்திரன் என்பவர் இந்து மத கடவுள் மட்டுமல்ல, அவர் பௌத்துவம், சமணம் ஆகிய இரு பெரு மதங்களிலும் அறியப்படுகிறார். இதற்கு பெரிய சான்றுகள் தேவையில்லை. விக்கிரத்தரவுகளே போதுமானதாக இருக்கிறது. ஆனால் தமிழில் இந்திரன் எவ்வாறு அறியப்படுகிறார் என்றார், அவர் மருத நிலத்தின் கடவுள் என்று நமக்கு காட்டப்படுகிறார். இதை வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று நமக்கு நிகண்டு கூறுகிறது. இந்த தொல்காப்பிய வரிகளில் எதை வைத்து இந்திரன் என்பவன் மருத நிலத்துக்கு உரியவன் என்று சொல்லப்படுகிறான் என்று ஐயம் பலருக்கும் ஏற்படலாம். ஆனால் இன்றும் பலரும் தங்களின் ஆய்வில் இந்திரன் மருத நிலத்திற்கு கடவுள் இல்லை என்றும் அது வேந்தன் என்றும் பெரிதும் சொல்லப்படுகிற அரசனைத்தான் குறிக்கிறது என, அரசன்தான் மருத நிலத்தினைக்கு தெய்வமானவன் என்று கூறுகிறார்கள். சிலர் வேந்தன் என்ற சொல் உருவான விதத்தை வைத்து அது முருகனை குறிக்கலாம் என்று ஒரு ஐயப்பாட்டையும் கூட வைக்கிறார்கள். வேல் ப்ளஸ் தன் வேல்தன் என்றானது. முருகன் ஒரு அரசன் என்று கோட்பாட்டின்படி இதையே பெயரால் அரசர்கள் அழைக்கப்பட்டதால் வேந்தன் என்ற சொல் அரசன் என்ற பொருளை ஏற்று நிற்கிறது என்ற வாய்ப்பை நமக்கு உணர்த்துகிறது. எனவே அனைவராலும் அதிகப்படியான இந்திரன் என்பவன் மருதத்திணை கடவுள் இல்லை என்பதை முன் நிறுத்தப்படுகிறது என்பதை நாம் ஆய்வில் உட்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் சிலப்பதிகாரம் சொல்லும் இந்திர விழா நிறுத்தி யோசித்தால் இந்திர விழா இன்றும் நடைபெறுகிறது. அந்த இந்திர விழா மருதநில மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வேளாண்மை முடிந்ததும் கொண்டாடுகிறார்கள் என்றால், மதுரை பாலமேடு ஏறுதழுதல் நிகழ்ச்சியும், மதுரை கதிர் அறுப்பு திருவிழாக இருக்கக்கூடிய மாடக்குளத்தில் மீனாட்சி அம்மை அங்கு கதிர் அறுக்கும் திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள். அதே சமயத்தில் முருகனுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சியை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மடத்திற்கு மறுவீடு செல்லுதல் என்ற வரலாறு இன்று வரை இருந்திருக்கிறது. ஆனால் ஆய்வாளர்கள் கூறுகிறார், மக்கள் மலைக்கடவுளாக இந்திரனை பார்ப்பதால் மருதநில மக்கள், தேவேந்திரகுல மக்கள் அவரை மழை வேண்டி கொண்டாடுகிறார்கள் என்று கூறுவார்கள். தமிழ் வல்லுநர்களும் அப்படித்தான் கூறி வருகிறார்கள். மலைக்கடவுள் இந்திரனா வருணனா என்று ஒரு குழப்பம் பிறக்கிறது. தேடல் தொடங்குகிறது. மலைக்கடவுள் யார் என்றால் விக்கி வருணன் என்கிறது. இந்திரன் யார் என்றால் மலைக்குரிய சக்திகளை கொண்டவன் என்றும் அவனே மலையை தருகிறான் என்றும் கூறுகிறார்கள். ஆக இந்திரன் வருணன் என்ற இரண்டு வார்த்தையில் மருவிய சொல்லாக இருக்கலாம். அதாவது வார் அனன், அதாவது யானையை உடையவன். வார் என்றால் யானை என்பதன் நாம் அறிவோம். நமக்கு வருணன் யானையாக உடையவனாய் என்று ஒரு கருத்தை அல்லது ஒரு ஐயத்தை நாம் முன்னிறுத்துகிறது. ஆனால் நாம் அறிந்த வருணன் மகரத்தை உடையவன். அப்படியாக அந்த யானை யாருடையதாக இருக்கலாம்? ஒருவேளை மருதநிலக் கடவுள் வேந்தன் இந்திரனுடையதாக இருக்கலாம். இந்திரன் தானே யானை இருக்கிறது, இந்திரன்கிட்ட தானே யானை இருக்கிறது. இந்திரன் என்ற சொல் ஐந்திர சித்தன் என்று சொல்லில் திரிவாக இருக்கலாம். லெகிமம் போன்ற 5 சக்திகள் தெரிந்தவன் ஐந்திர சித்தன் யார் என்று முதலில் நாம் அறிய வேண்டும். அவன்தான் இந்திரசித்தன். ஐந்திர சித்தன் என்றவன் இந்திரசித்தன் ஆனான். இவன் ராவணன் புதல்வனாவான். இவன் எப்படி நெய்தல் நிலக் கடவுளாக முடியும்? இவனிற்கு எதற்கு இந்திரவிழா என்று கூட கேட்கலாம். இவனிற்கு இருக்கும் இன்னும் ஒரு பெயர் மேகநாதன். அதுதான் லெகிமம். லெகிமம் என்பது வானில் யோக நிலை பறப்பது. அதனால்தான் அவன் மேகங்களில் இடையே பறந்து மேகநாதனானான். அப்படியானால் அவன் மலை
மழை வர வைக்கக்கூடிய திறன் உடையவனா என்று பார்த்தால் இல்லை. மேகங்களை வைத்து எப்பொழுதும் மழை வரும் என்று வருங்கால மாற்றங்களை கூறி வேளாண்மைக்கு உதவியன். அதனால் தான் மறுநலத்தில் அவனுக்கு எந்திரவளாவும் நெய்தலில் அவனுக்கு அத்திணைக்கு உரிய தலைவன் இடமும் கிடைத்திருக்கிறது. அவன் மேகநாதன் என்பதனால் தான் இந்திர உலகம் என்பது மேகங்களின் இடையில் இருப்பதாய் கூறப்படுகிறது போலும் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆய்வுகளை தாண்டி நாம் அறிவு சொல்வது தினேஸ்வரா ரமேஷ் போன்ற இந்திரன் இந்திர சித்துக்கள் மேகநாதன் வருணன் எல்லாம் ஒரே பெயரோடு உலகின் வேறு வேறு மூலைகளில் பிறந்திருக்கலாம். வேறு வேறு காலத்தில் கூட அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். நாம் அவர்களை ஒன்றோடு ஒன்று பொருந்தி சண்டையிடலாம். அதில் தவறு இல்லை. வாதங்கள் சில நேரங்களில் வரலாற்றை நமக்கு வேறு விதமாக கூட காட்டச் சரியாக இருக்கும். இவை 100% சரி என்றாலும் கூட இந்த கோட்பாடுகள் உண்மை என்று நிறவும் வரையும் நாம் பாடலால் நூல் வரிகள் மற்றும் மாய மந்திர கதைகள் கூறும்போது தேவ உலக கண்ணியர்களுடன் ஆடி பாடும் இந்திரனை வணங்கலாம். உண்மை என்றால் பொழுதிலும் அவன் சித்தைகள் அறிந்த தமிழன் என்ற ஒரு பெருமை நம் மக்கு சேரும். மதத்தோடு ஒன்றின்று இருப்பதாலும் கடவுளாக இருப்பதாலும் நாம் கேள்விகளை சுருக்கி கொண்டால் அவன் இறுதி வரைக்கும் ஒரு மாயாவியாக இருந்து விட்டு போவான். இவை இதனை பற்றியும் இந்திரன் பற்றியும் பலரும் ஆய்வுகளின் கூற்று. இதில் என்னுடைய வேலை என்பது அவரை தேடியது மட்டுமல்ல. ஆய்வாளர்கள் அவர்களுக்கு சொல்வதென்றால் மருதநிலக் கடவுளாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கடவுளாக இந்திரன் இன்று வரை போற்றப்படுகிறார் என்பது வணங்கப்படுகிறார் என்பது இன்றளவும் உறுதித்தன்மையாக இருக்கிறது. உலகிலேயே அதிகமாக பாடப்பட்ட பழங்கால கடவுள்கள் அல்லது வீரன் இந்திரன்தான். ஜில்காமேஸ் ஹெர்குலிஸ் போன்றவர்களை விட மிக அதிகமாக போற்றப்பட்டவன். அவர்களை விட அதிகமான சாதனைகளை புரிந்தவன் உலகில் மிக பழமையான சமய நூல் ரிக்வேதம். அதில் 250 பாடல்கள் இந்திரனை பற்றியவே கூறுகிறது. மேலும் 50 பாடல்களில் அவன் மற்ற கடவுளுக்கு பாடப்படுகிறார். அதாவது ரிக்வேதத்தில் 4இல் ஒரு பகுதி. இந்திரன் என்பது ஒரு வரலாற்று நாயகனின் பெயர். இந்திரன் என்பது ஒரு பதவியின் பெயர் ஆகும். அதாவது பிரதமர், ஜனாதிபதி, தலாய் லமா, போப்பாண்டவர், சங்கராச்சாரிய என்பது போல இதுவும் தெரியாமல் வெள்ளைக்காரர்கள் அறிஞர்கள் உளறிக்கொண்டு